again இது பார்ட் பி கொஸ்டின் தான். இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுதான் ட்ரூவா இருக்கும். ஓகே, இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுதான் ட்ரூவா இருக்க போது. ஐடியா இருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? So if not, I'm just going to state 4 results, okay, which I have not given in the notes. Okay, result number 1. Okay, let fz be a non-constant polynomial sorry, non-constant entire function, not polynomial. Okay, sorry, non-constant entire function. Then f of z is a polynomial if and only if limit is tends to infinity, f of z is equal to infinity. It's a powerful characterization of a polynomial. Okay, ஒரு என்டையர் நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் பாலினாமியலா இருக்கணும்னா லிமிட் z tends to infinity f of infinity இருக்கணும். And any function obeys this property, limit z tends to infinity f of z is equal to infinity becomes polynomial. Okay, in fact non constant polynomial. சரியா? சோ ஒரு பாலினாமியலுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்திருக்காங்க. லிமிட் z tends to infinity f of z வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துட்டுன்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியலா மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன். This is result number 1. I'm going to state one more result. Result 2. என்னன்னா சிங்குலாரிட்டிஸை கிளாஸிஃபை பண்றதுக்கான ரிசல்ட் அட் த பாயிண்ட் இன்ஃபினிட்டி. சிங்குலாரிட்டி கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ரிசல்ட் அட் த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். f of z has pole of order m at equal to infinity. இன்ஃபினிட்டில அதுக்கு வந்து போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா if and only if the function f of 1 by z has pole of order m at z equal to இன்ஃபினிட்டில நீங்க அனலைஸ் பண்றது கஷ்டம். ஓகே, however you can analyze the singularities at 0. ஓகே, நீங்க f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டில போல் அப்படின்னா f of 1 by z க்கு 0ல அது போலா இருக்கும். சரியா? நீங்க இன்ஃபினிட்டில அனலைஸ் பண்றது கஷ்டமான விஷயம். therefore f of z ஓட போல் அட் இன்ஃபினிட்டில அனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க f of 1 by z க்கு போல் கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்ல 0ல கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த f of z க்கு போல்னு சொன்னா 0ல அந்த z is equal to இன்ஃபினிட்டில f of z க்கு போலா இருக்கும். ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகும். சரியா? இங்க 0ல போல் ஆஃப் ஆர்டர் m அப்படின்னா இன்ஃபினிட்டில that is a pole of order m. Okay, these two results I'm going to apply okay. So எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னாக்க this is the question, limit z to infinity modulus of f of z is equal to infinity. சரிங்களா? if and only if f of 1 by z has a pole at z is equal to 0. எதை அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ணிருக்கேன்? ஆக்சுவலா நான் ரெண்டு ரிசல்ட் இதுல கம்பைன் பண்ணிருக்கேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் த கேரக்டரைசேஷன் ஃபார் அ போல்? ஒரு பாயிண்ட்ல
போல் இருக்கிறதுக்கு என்ன கேரக்டரைசேஷன்? ஆர் நான் அந்த ரிசல்ட்டை கம்பைன் பண்ணாம கூட நான் உங்களுக்கு சொல்றேன். கம்பைன் பண்ணிட்டு ஆக்சுவலா இசட் ஈக்குவல் டு ஏல போல் இருந்தா என்ன டெஃபினிஷன், என்ன கண்டிஷன், என்ன ஸ்டேட்மெண்ட்? எனி ஆன்சர்? போல் சிங்குலாரிட்டி கிளாஸே பண்ணீங்களா? எஸ், லிமிட் 1 by f of z equal to 0வா? இது போலுக்கான கேரக்டரைசேஷன். லிமிட் 1 by f of z equal to 0. ரிமெம்பர், இன்னொரு தடவை சொல்றேன். போல் நீங்க சிங்குலாரிட்டி கிளாஸே பண்ணிக்கலாம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரியா? சிங்குலாரிட்டி நீங்க மூணா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி RS, ஓகே, எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, ரொம்ப ஈஸியான கேரக்டரைசேஷன். சிங்குலாரிட்டிஸ் அட் z equal to a. லிமிட் z tends to a, f of z exists. if and only if actually. ஓகே, z equal to a ல உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி இருக்குன்னு சொன்னா லிமிட் z tends to a, f of z exist. ஓகே, பட் அனாலிட்டிக்கா இருக்கணும் அவசியம் இல்லை, பட் டெஃபினட்டா எக்ஸிஸ்ட் ஆகும். போலா இருந்தா ஓகே, லிமிட் z tends to a, f of z must be infinity. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகாது, ஆசிலேட்டும் ஆகாது, கண்டிப்பா இன்ஃபினிட்டி ஆகும். சரியா? எசென்சியல் சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நாட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி RS and not pole, meaning the limit ஃபைனைட்டாவும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது, இன்ஃபினிட்டியாவும் வரக்கூடாது. ஃபைனைட்டும் வரக்கூடாது, இன்ஃபினிட்டியும் வரக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் இது தாண்டி நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லாரன்ஸ் சீரிஸ் நீங்க வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் டேர்ம்ஸே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குன்னு சொன்னா அது போலா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ் இருந்துன்னு சொன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும். பட் திஸ் இஸ் elementary to remember. So therefore I applied these two results. Z tends to infinity இருக்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிடும். சரிதானா? அப்படின்னா f of 1 by z க்கு z equal to infinity, z equal to 0வா இல்ல இன்ஃபினிட்டியா? 0. Question, it is given limit z tends to 0 mod. Oh, okay. Not infinity. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி. It is limit z tends to 0. I'm sorry. Okay. So அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு 0 அப்ரோச் பண்ணும்போது லிமிட் இன்ஃபினிட்டி வந்துட்டு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த பாயிண்ட்ல போல் இருக்கு? 0ல போல் இருக்கு. சரிதானா? ஓகே, now I just ஓகே இதுல இருந்து அப்படி ட்ராக் பண்ணி கீழே வந்துடலாம். So this statement, if and only if f of z க்கு போல் அட் 0 அப்படின்னா நீங்க செகண்ட் தியரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா f of z has pole, f of z has pole at z equal to 1 by z க்கு 0ல போல்னா f of 1 by z, f of z க்கு இன்ஃபினிட்டில அது போலா இருக்கும். சரியா? இட் மீன்ஸ் போலோட டெஃபினிஷன் படி லிமிட் z tends to infinity, லிமிட் z tends to infinity, f of z என்னவா இருக்கும் அப்படின்னாக்க இன்ஃபினிட்டியா இருக்கும். சரிதானா? இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னாக்க ஐ ஹாவ் அ என்டையர் ஃபங்க்ஷன், ஓகே, நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னாக்க லிமிட் z tends to infinity, f of z வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் படி என்னவா இருக்கும் அப்படின்னாக்க f of z is a நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்.
is a non-constant polynomial. ரெண்டு விஷயம் அப்ளை பண்ணிருக்கோம். பாலினாமியலுக்கான கேரக்டரைசேஷன் அண்ட் அதர் திங் இஸ் தட் ஹோலுக்கான கேரக்டரைசேஷன். ஓகே, ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹோல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் நோக்கி அப்ரோச் பண்ணீங்கன்னா when z tends to that point f of z tends to infinity. சரிங்களா, இது வந்து ஹோலோட டெஃபினிஷன். ஆல்ரைட், so one more property is that limit z tends to infinity f of z is equal to infinity if and only if it is a polynomial. okay, பாலினாமியலுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரிதானா? so in fact அது நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். now back to answers. ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்களா? if you know all these facts, ஆன்சர் என்னன்னு சொல்லிட முடியுமா? f வந்து கான்ஸ்டன்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? f வந்து கான்ஸ்டன்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், நம்ம டிக்ளேர் பண்ணதுபடியே f வந்து நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகே, அதனால கண்டிப்பா f வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, f வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். அப்ப f of 1/z என்ன? அதுவும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அட் இன்ஃபினிட்டி வந்து அந்த கான்ஸ்டன்ட் தான் வருமே தவிர இன்ஃபினிட்டி வராது. சரியா? முதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எந்த தியரியும் அப்ளை பண்ணாம இது தப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, f of z கான்ஸ்டன்ட்னா f of 1/z கான்ஸ்டன்ட். f of 1/z கான்ஸ்டன்டா இருந்தா ஓகே, லிமிட் z tends to 0 f of 1/z வந்து அந்த கான்ஸ்டன்டா தான் வரும், நாட் இன்ஃபினிட்டி. சரிதானா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், தப்பு. சரியா? செகண்ட் ஆப்ஷன் b, f can have infinitely many zeros. வாய்ப்பு இருக்கா? கன்க்ளூஷன் என்ன ஆயிட்டு? c வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு வந்து c வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வந்துட்டு ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு அதிகபட்சம் எத்தனை ஜீரோஸ் தான் இருக்க முடியும்? ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் தான் இருக்க முடியும். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நோ சொல்லிருக்கீங்க, திஸ் இஸ் ராங். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் சி கேன் ஹேவ் அட் மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ். ஓகே, ஒரு பாலினாமியல இருந்தா அதிகபட்சம் அதோட டிகிரி என்னவோ அந்த சைஸ்ல தான் அது ரூட்ஸ் இருக்கும். சரிதானா? ஸோ இட் கேன் ஹேவ் அட் மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி ரூட்ஸ் ஜீரோஸ். ஓகே, தட்ஸ் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் எஸ், right? Okay. Fourth option, f is necessarily nowhere vanishing. f வந்து எந்த ஜீரோ ஆகாதுன்னு சொல்றாங்க. ஒரு பாலினாமியல் வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி n நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலா இருந்தா கண்டிப்பா ஒரு பாயிண்ட்லயாவது என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஜீரோ ஆகும். சரியா? so therefore f is necessarily nowhere vanishing அப்படிங்கிறது தப்பு. சரிதானா? so ஆன்சர் என்ன அப்படின்னாக்க ஆப்ஷன் சி. answers. So I think நாலு கொஸ்டினுமே வந்து part B questions that we have solved it. We'll now move on to part C questions. Okay, probably question number 7, 9. Okay, then. Okay, f of z is equal to z cube plus 1 into sine of z square. For C belongs to, for z belongs to C. f of z எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க u plus iv ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, uv-ங்கிறது என்னன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், z-ங்கிறது x plus iy. Okay, which of the following is true? Okay, which of the following is true? The real part இருக்கு பாத்தீங்களா? real part is a map from R2 to R that is infinitely differentiable. Second option வந்து u is continuous but need not be differentiable. u வந்து கண்டினியூஸா இருக்கும் ஆனா டிஃபரன்ஷியபிளா இருக்காதுன்னு சொல்றாங்க. தேர்ட் பார்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க u is bounded. Fourth point என்ன அப்படின்னாக்க f of z can be represented by an absolutely convergent series summation n is equal to 0 to infinity a n z power n for all z belongs to C. ஓகே, ஒரு பார்ட் சி கொஸ்டின். கண்டிப்பா இதுல பார்த்த உடனே ரெண்டு ஆன்சரை வந்து இமீடியட்டா சொல்ல முடியும். ஓகே, கண்டிப்பா பார்த்த உடனே ரெண்டு ஆன்சர் இமீடியட்டா கெஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சி அண்ட் டி, இது ரெண்டையும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, எப்படிங்கிறத நான் சொல்றேன். வித்தவுட் எனி தியரினா ஃபர்தர் தியரி. லுக் அட் தட், u is bounded. ஓகே, f வந்து f ஓட ரியல் பார்ட் வந்து u பவுண்டடா இருந்தா லுக் அட் திஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்க z cube plus 1 into sine of z square.
Z cube plus 1 is a polynomial. Every polynomial is analytic. Sine function is analytic. Z square is analytic. So இது வந்து என்ன அப்படின்னாக்க composition of sine with the polynomial Z square. Okay. So composition of analytic function is analytic and therefore sine Z square analytic and Z cube plus 1 is analytic. Product of analytic function is analytic. F is analytic. Okay. கொடுத்திருக்க function அப்சர்வ் பண்ணுங்க. By choice F is analytic. சரிங்களா? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதோட ரியல் பார்ட் u. ஓகே, u பவுண்டடா இருந்தா ஃபங்க்ஷன் என்னவாகும்? கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகே, அகைன் I'll refer to what the Picard's little theorem. ரியல் பார்ட் பவுண்டட்னா என்ன அப்படின்னா அது ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப்ல போய் நிற்கும். அதோட என்டையர் இமேஜ் வந்து என்ன அப்படின்னா ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப்ல போய் நின்றோம். இட் அவாய்ட்ஸ் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் and therefore it becomes constant. பட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டா? கண்டிப்பா கான்ஸ்டன்ட் இல்ல. அட்லீஸ்ட் you can give values so that it is different at two values. Okay, இது வந்து ஆன்சர். அப்போ சி கரெக்டா தப்பா? சி கரெக்டா தப்பா? u பவுண்டடா இருக்க சான்ஸ் இருக்கா? u பவுண்டட்னா f வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். இட்ஸ் நாட் பாசிபிள். u தப்பு. ஓகே, லாஸ்ட் ஒன்ன பாத்தீங்கன்னா f can be represented absolutely by an absolutely convergent power series. அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி படி இட் கேன் பி ஆன் தி என்டையர் டொமைன். எந்த பாயிண்ட்லயும் வந்து அதோட அனாலிட்டிசிட்டியை லாக் பண்ணல. and therefore is analytic in the entire domain. ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் in the entire domain இருந்தா every point with respect to any point it has a power series representation. இங்க கொடுத்திருக்கிறது வந்து with respect to r, கண்டிப்பா ஆரிஜினை பொறுத்து அதுக்கு power series representation இருக்கும். it converges for all z belongs to C because it is analytic. அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்தா அது பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் எழுத முடியும். that power series converges on the entire domain. நான் சொல்லிட்டு இருக்குது entire function. alright, அப்படி இல்ல அனாலிட்டிக் இந்த ரீஜியன் சொன்னா அந்த ரீஜியனுக்குள்ள பவர் சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். இஸ் தட் ஓகே? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து எந்த ரீஜியன்ல அது அனாலிட்டிக்கா இருக்கோ அந்த ரீஜியன்ல அந்த பவர் சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து என்டையர் ஃபங்க்ஷன். அதனால இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்க அனாலிட்டிக் இன் தி என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் and therefore it has a power series representation and it converges for all z belongs to C. So கண்ண மூடி C கரெக்ட்னு வச்சிரலாம். ஓகே, எலிமெண்டரி தியரி. now we have to work out this. the real part of the function இருக்கு பாத்தீங்களா, அது வந்து infinitely many differentiable சொல்றாங்க. பட் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி செக் பண்றது? அகைன் I'll tell you a few more basic theory. f வந்து அனாலிட்டிக் அப்படின்னா what can you say about its derivative? f dash derivative of analytic function analytica? Yes. It's analytic. Definitely analytic. Yes, derivative of analytic function is analytic. சரியா? f அனாலிட்டிக்னா அது டிஃபரன்ஷியபிள். ஓகே, f அனாலிட்டிக் implies f dash exist. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அது எக்ஸிஸ்டா இருக்கும், அப்புறம் அனாலிட்டிக்கா இருக்கும். சரிதானா? f dash exist அப்படிங்கறத தாண்டி f equal to u plus iv அப்படின்னா ஓகே, what is f dash? f dash எப்படி கொடுக்கலாம்? ux plus ivx. okay, you can give in terms of y, uy plus iv, ivy. சரிதானா? that f வந்து டிஃபரன்ஷியபிள் அனாலிட்டிக் அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா இந்த ux பாத்தீங்களா, இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இந்த ux ஓட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி v ஓட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் with respect to x as well as y. சரிதானா? இப்போ இதே தியரியை f டாஸ்க்கு அப்ளை பண்ணும். லிசன் கேர்ஃபுல்லி. f அனாலிட்டிக் அப்படின்னா u ஓட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் with respect to x. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகும் with respect to x as well as y. சரிதானா? இப்போ இதே தியரி f டாஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. f டாஸ் டிஃபரன்ஷியபிள். ஓகே, அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க f டபுள் டாஸ் கண்டுபிடிக்கலாம். f டபுள் டாஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? u xx plus I bxx. ஓகே, ட்ரிபிள் டாஸ் கண்டுபிடிக்கலாம். ட்ரிபிள் டாஸ் ஆஃப் u ஐ மீன் டோ cube u by dou x cube, அதே மாதிரி dou cube b by dou x cube and so on. ஓகே, இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பா. சரிதானா? இப்போ என்ன நடக்கு அப்படின்னாக்க இந்த u ஓட ஆல் பாசிபிள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால அது எல்லாமே கண்டினியூ ஆகும். u ரியல் பார்ட் u இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ரெஸ்பெக்ட் x எக்ஸிஸ்ட் ஆகும், ரெஸ்பெக்ட் டு y எக்ஸிஸ்ட் ஆகும். அது கண்டினியூ ஆயிட்டே போகும். சரிதானா? இப்போ நான் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் சொல்றேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்
functions of several variables. அப்படின்னா this is the result. Okay. F from Rn to R is continuously differentiable. If and only if all the partial derivatives dou f by dou x1, okay, dou f by dou x2, I mean Rn, okay, அதனால with respect to n variable, dou f by dou xn exist, okay, and are all continuous. Okay, அதாவது Rnல இருந்து R போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள். அது என்ன கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள்? டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸ் ஆகும். கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் and continuous. Okay, டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாவும் இருக்கும். கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் மீன் இது எப்போ நடக்கும் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும். சரியா? இப்போ நம்ம கேஸ்க்கு இதை நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம கேஸ் சிம்பிளஸ்டிக் கேஸ், u is a map from where to where, R2 to R. சரிங்களா? ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட சாய்ஸ் படி இந்த மேல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது படி என்ன நடக்கு அப்படின்னாக்க ஆல் த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் u derivatives of u, அதாவது என்ன, that is dou u dou x, okay, dou u by dou y. ஏன்னா இங்க ரெண்டு வேரியபிள் தான். ஓகே, they are exist and continuous. எதனால? அனாலிட்டிசிட்டினால. ஓகே, இது எதனால நடக்கு அப்படிங்க பாருங்க. அனாலிட்டிசிட்டி f dash f அனாலிட்டிக், அதனால u ஓட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், அது என்னது ux. f dash அனாலிட்டிக், அதனால u dash பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், u double dash fx. டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அது தவிர இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னாக்க கண்டினியூஸ் ஆகும். ஓகே, ஸோ கண்டினியூஸா இல்லைன்னா உங்களோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லாமல். ஸோ தேர்ஃபோர் பிகாஸ் யூர் அனாலிட்டிக்கா இருக்கிறதுனால இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னாக்க எக்ஸிஸ்ட் அண்ட் தே ஆர் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னாக்க யூவோட ஆல் பாசிபிள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, இது கண்டினியூஸா இருக்கு. ஓகே, அதனால என்ன வரும் அப்படின்னாக்க யூ வந்து இன்ஃபைனிட்லி டிஃபரன்ஷியபிள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள். திரும்ப யூ டேஷ் போகலாம், யூ டேஷ் வந்து அது இன்னொரு கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள், அப்புறம் அதோட டெரிவேட்டிவ் கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள். அப்படியே போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இட் மீன்ஸ் யூ இஸ் இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிள். இது நீங்க வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிள் if and only if all the partial derivatives all order exist and all continuous. Okay, the partial derivatives of all order exist and are all continuous. Okay, so இங்க அதனால என்ன வரும் அப்படின்னாக்க this implies u is continuously differentiable. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க u dash exist ஆகும். ஓகே, அப்ப திரும்ப u dashக்கு இதே ரிசல்ட் அப்ளை பண்ணுங்க, u double dash exist ஆகும். அப்படியே நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா this implies u dash is continuously differentiable, applying same theory. Continuously differentiable etc etc இப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா applying same theory. Applying same theory for u dash. First apply to u, second apply பண்ணி என்ன பண்ணுங்க, u dash apply பண்ணுங்க. இப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னாக்க u is infinitely differentiable. ஸோ இதுல நான் ஒரே ஒரு ரிசல்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னாக்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் Rnல இருந்து R போகக்கூடிய ஒரு மேப் வந்து கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் if and only if the first order partial derivative and are continuous. இது நீங்க கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் வந்து ஸ்மூத் அப்படி மாத்தினீங்கன்னா இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா
partial derivatives of all orders should exist with respect to all variables, okay, and they are all continuous. Extend பண்ணிக்கலாம். So அந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கனால சி அந்த u அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னாக்க இட் இஸ் கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள். ஓகே, வாட் அபவுட் பி? பி கரெக்டா? ஏ கரெக்ட்னு சொன்னா டிஃபரன்ஷியபிளா இருந்தா கண்டிப்பா ஓகே. பட் இங்க கீழே டேரக்டா என்ன சொல்லிட்டாங்க? நாட் நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டாங்க, அதனால தப்பு. சரிதானா? So what is the answer now? A and D. Okay, A and okay. So answer is A and D. Okay. So probably I'll just move on to one more question. ஒரு கொஸ்டின் தான் வச்சிருக்கிறேன், சரியா?